பட்டாணி குருமா செய்வது எப்படின்னு பாருங்கள். கறி மசாலா போட்டு பல்லாரி, மிளகாய், தக்காளி, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு பல்லாரி நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கப்படுற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி முடித்தோடனே கறி மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பல்லாரி தக்காளி இறங்கத்தை நல்லா வதக்கினோடனே நம்ம அவிச்சு வச்சுருந்த பட்டாணி, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3ஐயும் போட்டு நல்லா கிண்டி விட்டு தண்ணி ஊற்றி கறி மசாலா பொடி, மஞ்சள் பொடி, சிக்கன் பொடி அப்படி போட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறம் உப்பு போட்டு மீன் மக்கரை வேக வச்சு தண்ணியை நல்லா புழிஞ்சி எடுத்து உள்ளே தட்டிட்டு தேங்காயும் அண்டிப்பருப்பும் நல்லா அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடல மாவையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் நல்லா கலக்கி கட்டியாக ஊற்றி அடுத்து மல்லி இலை அப்படியே மேலே தூவி விட்டுட்டு இறக்கிட்டா முடிஞ்சிச்சு. பட்டாணி குருமா ரெடி.